கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே உலுக்கிய ஒரு கோர சம்பவம் இன்றைய தான் நடந்திருக்கு. அவனுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு 34 உயிர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மீட்டிங்கு விஜய் அவர்களை பார்க்க சென்றவர்கள் இறந்திருக்காங்க. கரூரே இன்னைக்கு கண்ணூர் கடல்ல இருக்கு. முதலமைச்சர் உள்ளிட்ட பல தலைவர்கள்லாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. நீங்க இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 7 குழந்தைகள் உட்பட 17 பெண்கள் உட்பட 34க்கும் மேற்பட்ட இன்னும் கணக்கு வருவதற்கான வாய்ப்பு கூட இருப்பது மாதிரி தான் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. மிகுந்த ஒரு வருத்தமான செய்தி. கரூரையே இன்றைக்கி மரண ஓலம் ஆக்குற மாதிரி ஒரு செய்தி. இது பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிட்ட கொலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நடிகர் என்பதால் பல்வேறு தரப்பு மக்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக கூடுவார்கள். இதில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் அவர்களும் கூடுவார்கள். அப்படி கூடுகிற இந்த நேரத்தை எந்த நேரம் அவர்களுக்கு ஒதுக்குனாங்களோ அந்த நேரத்துக்கு அவர் சரியாக வந்திருக்கணும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்தில் என்ன செய்வாருன்னா, அதாவது எப்படி சினிமாவில் பில்டப் பண்ணுவாங்களோ, எப்படி படம் அதிக வசூல் வந்துச்சுன்னு பில்டப் பண்ணுவாங்களோ, அது மாதிரி இந்த பில்டப்லேயே வளர்ந்த ஒரு நபர்ன்றதுனால, நடிகர் அப்படின்றதால இதே பில்டப்பை அரசியல்னு காட்ட முயற்சியினுடைய விளைவு தான் இந்த கொலை. இது கொலை தான். இது திட்டம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, மிக மோசமாக சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தாருன்னா இந்த கூட்டம் கூடியிருக்குமா, இப்படி ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்குமா? அப்போ கூட்டம் இன்னும் கூடட்டும் அந்த பில்டப் இருக்குல்ல, அந்த சினிமா பில்டப்பு, இங்கே அரசியல் பில்டப்பு, இந்த அல்ட்ரிசியல் பில்டப்பில் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் பக்குவப்படுத்தப்படாத ஒரு விழிப்புணர்வற்ற மக்களாக தான் அந்த இளைஞர்களாக தான் அந்த அவருடைய ரசிகர்கள் இருக்கான். சினிமா ரசிகர்கள் இப்படி தான் இருக்கான். தேட்டரில் போனால் நாற்காலியை உடைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கான். அப்போ இவர் சரியான நேரத்துக்கு போயிருந்தா இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குமா? இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. முழுக்க இதுக்கு காரணம் விஜய் தான் கொலை குற்றவாளி. விஜய் கைது செய்யணும். அந்த அளவுக்கு போலாமா? மக்கள் கூடியிருக்கு. மக்கள் கூடியிருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பிரச்சாரம்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஒரு நாளில் பிரச்சாரம்னா விஜய் இந்த ஒரு நாளில் பார்க்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாவட்டக்காரலாம் வருவான், பார்க்க வருவான். ஏன் நீங்கள் 7 நாள் 6 நாள் என்ன செய்ய போகிறீங்க? தெருவா நீங்கள் போங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல, தெருவா போங்க, தினசரி போங்க, காலையில் மாலையில் போங்க. அப்போ காலையில் பார்க்கலாம், மாலையில் பார்க்கலாம் விஜய் அப்படின்ற நம்பிக்கை ஒரு அந்த சினிமா ரசிகர்களுக்கு ஏற்படும்ல. இப்போ நீங்கள் அப்படி ஒரு வாரத்தில் ஒரு நாள் சந்திச்சா தான் கூட்டம் இப்படி இந்த மாதிரி கூட்டம் வரும். நம்ம கூட்டத்தை பார்த்து நமக்கு அதிக ஓட்டு விழணும். அந்த பில்டப்லேயே நம்ம எப்படி சினிமாவில் நம்ம சொல்லிக்கிறோமோ அதே மாதிரி அரசியலையும் சொல்லிக்கணுன்ற திட்டமிடலுங்க. இது முழுக்க திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயல். அந்த திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த செயல்னால தான் இந்த கொலைகள் நடந்தது. அப்போ இந்த கொலைக்கு காரணமே பின்னணியில் விஜய் தான் இருக்காரு. நீங்கள் சரியான நேரத்துக்கு போயிட வேண்டியதானே, தினசரி பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே, காலை மாலை பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே, அரசியலுக்கு வந்துட்டீங்க அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள். அப்போ என்ன நோக்கம்? உங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு நாள்னா தான் கூட்டம் வரும், நெரிசல் ஏற்படும், மக்கள் சாகணும். அப்போ நீங்கள் திட்டமிட்டுருக்கீங்க. உங்களுடைய திட்டம் தான் இது கேவலமான அரசியல். இந்த அரசியலிருந்து முதல்ல நீங்கள் ஒன்றும் வெளியேறுங்க. இல்லைன்னா தினசரி அரசியல் பண்ணுங்க. காலை மாலை மக்களை சந்திங்க. அப்போ கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. முழுக்க பில்டப் தாங்க. பில்டப்னால தான் இந்த கொலை நடந்தது. இந்த படுகொலைக்கு 34 பேருக்கு மேற்பட்ட படுகொலை ஆவதற்கு இன்னும் பலர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமானவர் விஜய் தான். இல்லை, அவரை சுற்றி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட மோசமான ஆலோசனையை வழங்கக்கூடிய அந்த அயோக்கிய கூட்டம் தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த கொலைக்கு காரணம். இப்போ தாவேக்கு ஐடிவிங்க சேர்ந்த பல நபர்கள் இணையத்தில் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறையினுடைய செயல்பாடு மக்களை சரியா கட்டுப்படுத்த தெரியலன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. காவல்துறை அந்த கூட்டத்துக்குள்ள போய் காவல்துறையின் மரணத்தை அவங்களும் சாகிறதுக்கா? இப்போ இந்த கூட்டத்துக்குள்ள போய் அப்படி சாகணும்னு நினைக்கிறாங்களா? உங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் மக்கள் கூடுறான். நீங்கள் அதாவது முதல் இந்த விஜயுடைய ஆதரவாளர் சொல்லியிருக்காங்களே, இது ஐடிவிங்கில் உள்ளவங்க, அவங்க முதல் அதை புரிஞ்சுக்கிறோம். இங்கே விஜய்க்கு விஜய் ரசிகர் மட்டும் வருவதில்லை, அனைத்து தரப்பு மக்களும் வருவாங்க. ஒரு நடிகர் என்பதால் அவரை பார்க்க அனைத்து தரப்பு மக்களும் வருவாங்க. அவங்கள முதல்ல ரசிகர்கள்ட்ட கட்டுப்பாடு இருக்கா? உங்கள்கிட்ட கட்டுப்பாடு இருக்கா? நீங்கள் இந்த முதன்மையான சொல்கிறீங்களே, விஜய்க்கு பின்னாடி சுற்றி இருக்கக்கூடிய விஜய்க்கு ஆலோசனை பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட யார்கிட்ட கட்டுப்பாடு இருக்கா? மக்களை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்களா? காவல்துறை ஒரு டைம் சொல்லிச்சுன்னா அந்த டயத்துக்கு நீங்கள் போக வேண்டியதானே. நீங்கள் ஒரு படை வச்சுக்கிற வேண்டியதானே, விஜய் பாதுகாப்பு படை ஒன்று வச்சுக்கிற வேண்டியதானே. அந்த படை மூலமாக மக்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே. காவல்துறை ஒரு இடத்த கொடுக்குறாங்க, இதுபோக காவல்துறை வாகனங்களை ஒதுக்கி விடுறாங்க, மக்களை எப்படி வழி அனுப்பணும் அப்படி வெளியே அனுப்புகிறாங்க. அதையும் மீறி கூட்டம் கூடுது. அப்போ ரசிகர் படை என்ன செய்றீங்க?
நீ என்ன செய்றீங்க? அதான் விஜய் கூட இருக்கக்கூடிய முதன்மையான விஜய் கூடயே தூயிறது தான் வேலையா இருக்கீங்களா? எப்படி மக்களை கட்டுப்படுத்தணும்? உங்கள் ரசிகருடைய நடவடிக்கைகள் என்ன? இந்த இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட விபரீதமான முடிவுகள் ஏற்படுங்கிறத நீங்கள் ஏன் முன்கூட்டியே கணிக்கல? என்ன நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு டூர் போகிற மாதிரி வந்துட்டுருக்கீங்க. இதுதான் முதல் பிரச்சனையே. நீங்கள் தினசரி வராதுதான் பிரச்சனை, காலை மாலை 2 வேளை வராதுதான் பிரச்சனை. பிரச்சனைக்கு காரணமே விஜயும் விஜயை சுற்றிருப்பவர்களும், இந்த படுகொலைக்கு காரணமே இவர்கள் தான். மிகப்பெரிய ஒரு இழப்பீடு தரணும். இந்த ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாநாடு, மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இறந்தாங்க. இந்த 2 பேர் இறந்ததுக்கு இப்போ வரைக்கும் நிதி வழங்காங்க. ஏங்க அவருடைய வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு இரங்கல் தெரிவிப்பது கூட ஒரு நாள் கழிச்சு இரங்கல் தெரிவிச்சார். ஒரு இரங்கல், உன்னுடைய கூட்டத்துக்கு வந்தால் 2 பேர் இறந்துட்டான், உன்னுடைய ரசிகர் உன்னுடைய பேரை சொல்லி உனக்காக வந்த கூட்டம், அதில் 2 பேர் இறந்துடுறான். அவனுக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது. இது வரைக்கும் இழப்பீடு தரல, 1 மாதம் ஆக போகுது. இன்னும் வரைக்கும் இழப்பீடு தரல. அப்போ நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் பில்டப் அரசியல் தான் பண்ணுறீங்க. பில்டப் அரசியல். ஒரு இங்கே வந்து நீங்கள் யாரை இப்போ திட்டுறீங்களோ அவர் தான் இங்கே இன்றைக்கி வந்து உடனே தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டார். முதல்வர் தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்காரு. நாளைக்கு காலையில் கரூருக்கு வர போகிறாரு. அங்கே இருக்கிற லோக்கல் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லிட்டு எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதாவது தனியார் மருத்துவமனையிலே இலவச மருத்துவம், இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அனைவருக்குமே இலவச மருத்துவம், யாராருக்கும் மயக்கம் இருக்கோ அவங்கள பூரா தனியார் மருத்துவத்தில் சேருங்க, அதுக்கு அந்த இலவச மருத்துவம், அந்த மருத்துவக்கான செலவை அரசு பார்த்துக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்போ அரசியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியல. தெரியாமல் நீங்கள் பாட்டு களத்தில் வந்துக்கிட்டு சும்மா பாட்டு பாடுறது, கத்துறது, எதாவது ஒன்று பேசிட்டு போகிறது, இப்படி இல்லை. மக்கள் எப்படி கூடுவான்? நீங்கள் ஒரு நடிகர், மக்கள் எப்படி கூடுவான்? இதை எப்படி நம்ம இது பண்ணணும்? வாரத்தில் ஒரு நாள் என்பது சரியானதா? அப்படி போனால் கூட்டம் அதிகமாகுமே, மக்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுமே, ஏன் முன்கூட்டியே நீங்கள் உணரல? காவல்துறை சொல்கிறாங்கல்ல, காவல்துறை ஏன் உங்களுக்கு சில விதிமுறைகளை ஏன் சொல்கிறாங்க? அந்த விதிமுறைகளோட விமர்சனம் பண்ணுறாங்க. எதுக்காக விதிமுறைகள் கொடுக்குறாங்க? நீங்கள் ஒரு நடிகர் என்பதால் கூட்டம் கூடும், நீங்கள் இப்படி நடந்துக்கணும், 12 மணிக்கு வரணும் 12 மணிக்கு வரணும், 3 மணிக்கு வரணும் 3 மணிக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? கூட்டம் அதிகமாக கூடுன்றதுலாம் சொல்கிறாங்க. அப்போ கூட்டம் அதிகமாக கூடனா இப்படிப்பட்ட இழப்புகள் நடக்குன்றத அவங்க முன்கூட்டியே உணர்ந்து சொல்கிறாங்க. இதை கூட அவர் வேலையில் விமர்சிக்கிறார், பொதுமக்கள்கிட்ட விமர்சிக்கிறார், மக்கள்கிட்ட இது ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் கொண்டு போய் சேர்க்கிறார். இன்னைக்கு 7 குழந்தைகள் இறந்திருக்க, என்ன செய்யறது? குழந்தைகள் இறந்ததுக்கு என்ன சொல்ல போறீங்க? 17 பெண்கள் இறந்திருக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னும் வரைக்கும் அவர் இரங்கல் தெரிவிச்சிருக்க மாட்டாரு. எல்லாரும் இன்னைக்கு பிரதமர் மோடியிலிருந்து எல்லா தலைவர்களையும், ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. நம்ம கவர்னர் கூட இரங்கல் தெரிவிச்சிட்டாரு. களத்தில் முதலமைச்சர் நிற்கிறாரு, செந்தில் பாலாஜி களத்தில் நிற்கிறாரு, எல்லாருமே நீங்க முன்களத்தில் நிற்கிறாங்க. நீ எங்க அறிக்கை விடணும் வரலையே? பத்திரிகையாளர் திருச்சி விமான நிலைய ஏர்போர்ட்ல உங்களை நிப்பாட்டுறாங்க. குறைந்தபட்ச பத்திரிகையாளர்கிட்ட நான் மிகுந்த வருத்தம் தெரிவிக்கிறேன், ஒரு இரங்கல் தெரிவிக்கணுமா? ஓடுதான் என்ன அர்த்தம்? பத்திரிகையாளர் முன்னாடி பத்திரிகையாளர் பேட்டியா கேட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க, ஒரு 4-5 பேர் இறந்துருக்காங்க. அப்போ 4-5 பேர் தான் இறந்துருக்காங்க. கூட்ட நெரிசலில் நிறைய பேர் மயக்கத்தில் இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. இறங்கி ஓடுறாரு. அப்போ இப்படி பயந்தாமொழி எதுக்கு நீ அரசியலுக்கு வர்ற? மக்கள் பிரச்சனையை, மக்கள் இப்படி தான் இருப்பாங்கன்றதெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் செய்யணும். நீ கூட்டத்தை கூட்டுறதுக்காக அந்த சினிமா பிளாக்ல டிக்கெட் விற்றது, அந்த ஒரு 10 லட்சம் கோடி வந்துச்சுன்னா 20 லட்சம் கோடி சொல்கிறது, 5000 கோடி வந்தால் 10,000 கோடின்னு சொல்கிறது, இப்படி பில்டப்பாக இங்கேயும் காட்டுற முயற்சி பண்ணிங்கன்னா இது மாதிரி இழப்புகளை தவிர்க்க முடியாது. தயவுசெய்து விஜய் கைது செய்யப்படணும். இல்லை, இருந்தாலும் இது போன்ற நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டம் கூடுது, அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? மக்களும் தானே விழிப்புணர்வாக இருக்கணும், அவர் மட்டுமே குறை சொல்லக்கூடாதுல்ல. மக்கள் வந்து ஒரு நடிகரை திரையில் பார்த்தோம், நேரில் பார்ப்போம் அப்படிங்கிற ஆசையோடு இருப்பாங்க. இது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான ஒரு குணம் தான். நம்ம பகுதிக்கு வராரு, விஜய் இப்போ பார்ப்போம், அவருடைய ஆதரவாளரா அனுதாபியாங்கிறதா அப்புறம். ஒரு நடிகர் வர்றார், நம்ம தெருவுக்கு ஒரு நடிகர் வர்றார். இதுதான் இந்த நயன்தாரா வந்தாலும் இந்த கூட்டம் வரும், தனுஷ் வந்தாலும் இந்த கூட்டம் வரும். இதெல்லாம் ஏன்னா அவங்க திரையில பார்த்து ரசித்த ஒரு முகம், அது நேரில் வரும்போது அவங்கள தொட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்கும், அவங்க கட்டி பிடிக்கணும்னு ஆசை இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய இயல்பு தான். இது பெரும்பான்மை மக்கள்கிட்ட அப்படி இருக்குது. என்ன செய்யறது? அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அதை மாற்றப்பட வேண்டியது தான். அது கண்டிப்பாக மாற்றப்படணுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் செய்யப்படணும். அப்படி அதில் மாற்று கருத்து இல்லை, இதெல்லாம் செஞ்சு ஆகணும். ஆனால் இப்படி இருக்குன்றது முன்னாடியே தெரியும்ல, விஜய்க்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சு தானே தமிழ்நாடு அரசு, குறிப்பாக காவல்துறை ஒரு விதிமுறை கொடுக்குறாங்க. இந்த விதிமுறை கூட நீங்கள் விமர்சிக்கிறீங்க, இந்த விதிமுறையை அலட்சியப்படுத்துறீங்க. நீங்கள் இந்த விதிமுறைகளை அலட்சியப்படுத்துறதுடைய விளைவு தான் இந்த கொலைகள். என்னை கேட்டால் தமிழ்நாடு அரசு விஜயை கைது செய்யணும். இந்த கொலைக்கு காரணமான விஜயை கைது செய்யணும். ஏன் தாமதமாக வந்தீங்க? உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் என்ன?
ஏன் கூட்டம் அதிகமாக கூடுவதற்காக காத்திருந்தது காரணம் என்ன? வழிநெடுக வரவேற்பு இருந்தால் அந்த வரவேற்புல நீங்கள் எதுக்கு ஏற்றுக்கிறீங்க? உங்களுடைய இலக்கு என்ன? பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடம் தானே இலக்கு. அந்த இலக்குக்கு இடத்துக்கு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் முன்ன பண்ண வரலாம். ரொம்ப தாமதம் நீ வர்றது காரணம் என்ன? எத்தனை பேர் தண்ணி கூட குடிக்காம கூட வந்திருப்பாங்க. ஆமா, எல்லாம் அந்த இன்னொன்று சொல்ல போனா இந்த கூட்டம் கூடுவதால் கடைகளுக்கு சேதம் ஏற்படுவதால் கடைகள் அடைச்சிடுறாங்க. ஏன்னா இது பக்குவப்படுத்தப்பட்ட கூட்டம் அல்ல. விஜய் ரசிகர்கள் மக்கள் வருவாங்க, அவங்க ஒரு பார்க்கறதுக்காக வருவாங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஏறுறது, பேனரில் ஏறி அவங்க பேனரை ஏறி கிழிக்கிறது. அப்போ இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் கூட அடைக்கப்பட்டிருக்கு. கடைகள் திறந்து தான் நீங்கள் தண்ணி குடிக்க முடியும். நீங்கள் மாநாட்டு திடல்லையே நீங்கள் முறையான ஒரு இது வைக்கல. மதுரை மாநாட்டிலே கிட்டத்தட்ட 30-40 பேருக்கு மேற்பட்டவர் வெயிலில் மயக்கம் அடைஞ்சாங்க. அன்றைக்கு ஆம்புலன்ஸ் தான் உதவி பண்ணிச்சு. தமிழ்நாடு அரசு ஆம்புலன்ஸ் உடனே டக்கு வேலை பார்த்தாங்க. ஆனால் அதையும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் இரங்கல் தெரிவிக்கலை, நிதி அளிக்கலை, எதுவுமே செய்யலை. இதெல்லாம் மதுரை மாநாட்டில் இறந்தவர்களுக்கு. இப்போ இறந்தவர்களுக்கு இதே போல மெத்தனத்தில் தான் இருப்பார் அவர். இப்படி ஒரு துயரமான சம்பவத்தில் கூட இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் உடனடியாக தலைமைச் செயலகம் சென்று ஆலோசனை வழங்கி அங்கே ஒரு கரூரில் நடக்கக்கூடிய அத்தனை பயக்கமடைந்தவர்கள், இறந்தவர்கள் அனைவருக்குமே தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் அங்கே உள்ள முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் அனைவருக்குமே ஒரு அறிவுறுத்தல் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. இது ஒரு உண்மையில், ஏன்னா அந்த கூட்டத்தினரை பார்த்து திமுகவை முதல்வர் அவர்களை மிக இழிவாக பேச வைத்த விஜய் அப்படிதான் பேச வச்சார். அப்படிதான் அவர் விமர்சிக்கிறார். அவர் அப்படித்தான் ஒரு அரசியல் நேர்மையெல்லாம் விமர்சிக்கிறார். அவர் மிக மோசமாக தான் அவர் விமர்சிக்கிறார். ஆனால் அதையெல்லாம் எதையும் பெரிது அதெல்லாம் இதுதான் ஒரு முதல்வருக்கான ஒரு அழகு. மிக அழகாக இதை வந்து எப்படி சொல்றதா ஒரு நேர்மையாக செஞ்சிருக்காரு நம்முடைய முதல்வர். உடனடியாக 10 லட்சம் நிவாரணம் வழங்கியிருக்காரு. உடனடியாக என்ன செய்யணும், என்ன உதவி செய்யணுமோ செய்கிறாரு. நாளை காலைல கரூர் போறேன்னு அறிவிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, இது உண்மையிலே முதல்வருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி சார். நன்றி.